श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் வணக்கம். திரடி சாய்பாபா அவர்கள் சாய் பக்தர்களின் வாழ்க்கையில் தினம் தினம் அற்புதங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தினம் தினம் ஒரு சாய்பாபா அற்புதம். அந்த அற்புதத்தை இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம். பாபா எப்போதும் என்னுடன் தான் இருக்கிறார். விலை மதிப்பற்ற உதியும் என்னுடன் நான் வைத்திருந்தேன். தங்கியிருக்கும் இடத்தில் என்னுடன் என்னுடைய சிறந்த தோழியும் தங்கியிருந்தாள். அவளுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சல் வந்தபோது சனிக்கிழமை உடல் உழைப்பு மற்றும் அதிக வேலை காரணமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அவள் மருந்து சாப்பிட்டாள், சரியாகி விட்டாள். ஆனால் அடுத்த நாள் மீண்டும் காய்ச்சல் வந்தது. அவளை பிடித்து கொண்டது. இந்த முறை இன்னும் அதிகமாக இருந்தது. மீண்டும் மருந்தினால் அது மறைந்தது. ஆனால் இரவு 8 மணி அளவில் மீண்டும் மீண்டும் வந்தது. அந்த அதிக வேலையின் காரணமாக காய்ச்சல் வந்திருக்கும் என்று நினைத்தாள். திரும்பவும் மருந்து உட்கொண்டாள். ஆனால் 11 மணி அளவில் நிவாரணம் கிடைக்கவில்லை. 11 மணிக்கு மேல் இன்னொரு மருந்தும் சாப்பிட்டாள். இரவு நேரமானது. இருந்தாலும் காய்ச்சல் குறையாமல் இருந்ததால் நான் அவளை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன். மேலும் அவளுக்கு தலைவலி ஏற்பட்டது. நான் அவள் தலையில் குளிர்ந்த கைக்குட்டையை வைக்க ஆரம்பித்தேன். குளிர்ந்த நீர் முழுவதும் சூடாக மாறியது. ஆனால் காய்ச்சல் அப்படியே இருந்தது. அதிகாலை 3 மணிக்கு பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. பாபாவின் உதி என்னிடம் இருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் 3 மணி அளவில் பிறகு பாபாவின் உதி நான் எடுத்து அதை உடனடியாக ஒரு அரை கப் குளிர்ந்த நீரில் கரைத்து பாபாவுடைய உதி நீரை அவளுக்கு நான் ஊட்டிவிட்டேன். பாபாவுடைய உதியை எடுத்து அவள் நெற்றி பகுதியில் தடவினேன். தலைவலி குறையும் என்று தடவிவிட்டேன். நான் சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டேன். 1 மணி நேரத்துக்குள் அவளது காய்ச்சல் நீங்கியது. இறுதியாக அவள் காலை 5 மணிக்கு சரியாகிவிட்டாள். அவளது காய்ச்சல் முழுவதுமாக நீங்கியது. 5 மணிக்கு மேல் அவள் நன்றாக தூங்கினாள். அடுத்த நாள் திங்கட்கிழமை அவள் நன்றாக தூங்கி எழுந்தாள். இந்த முறை காய்ச்சல் இல்லை. ஆனால் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். ஆனால் எந்த மருந்தும் கொடுக்கவில்லை. அவள் உடம்பு சரியாகிவிட்டாள். எல்லாம் சாய்பாபாவின் ஆசீர்வாதம். என் தோழிக்கு காய்ச்சல் சரியாகியது. நான் சாய்பாபா அவர்களுக்கு நன்றி கூறினேன். சாய் தேவாவை பெற்ற நான் எவ்வளவு பாக்கியசாலி என்பதை என்னால் சொல்ல முடியவில்லை. சாய்பாபா அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.